இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி எண்ணெல்லாம் நம்ம வாங்காமல் நம்மளே ஒரு எண்ணெய் அடிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் n = 7. ஓகேவா? 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 × 2 × புரியுதா நான் என்ன பண்ணுறேன்ட்டு? இப்படியே போகலாம்ல. அதாவது n = n × 4, n = n × 5, n = n × இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும் தானே. இந்த ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கலினாலும் ஸ்விஃப்ட்டில் அப்படி கிடையாது. ஸ்பேஸ் கொடுக்கலனா யாராவது காட்டும். இப்படிலாம் நீங்கள் விட முடியாது. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா எரர் காட்டும். நீங்கள் கரெக்டாக இந்த சைடு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இங்கே விடணும், இங்கே விடலைன்னா இங்கே விட தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லக்கின்னு இப்போ புரியுதா? நீங்கள் வந்து ஒரு கோடை முடித்து ரன் பண்ணுறதுக்கு மினிமம் 10 நிமிஷத்துக்கு எரரை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஸ்விஃப்ட்டு ஆண்ட்ராய்டு எல்லாம் எழுதப்படாத சட்டம். இதை நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஜாவாவில் 2 மினிட்ஸ் நீங்கள் கோட் எழுதுறீங்கன்னா 5 மினிட்ஸ் நீங்கள் எரர் பார்த்தே ஆகும். அது வந்து ஜாவானாவே அப்படி தான். ரன் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. 100 வரைக்கும் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 7 வரைக்கும் மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக ஆன்சரு. நம்ம ஒன்று பண்ணலாமா? இதெல்லாம் இவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். 5 வரைக்கும் மட்டும் வச்சுக்கலாமா? ஆமாம், அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப என்ன 5040 தான் மல்டிப்ளை பண்ண தெரியாதா நமக்கு? இதுதான் 120 என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இது நல்லா இருக்குல்ல, கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும்ல. உட்காந்து 120 × 6 இது எப்படி தெரியும்? 720 தெரியும், இருந்தாலும் யோசிக்கிறேன். பார்த்தா அவ்வளோ பெரிய நம்பர் வருது. ஆக்சுவலி ஐம் a good mathematics ஸ்டூடெண்ட். என்ன ஒரு 4 அரியர் வச்சுருந்தேன் மேத்ஸில், அவ்வளோதான். அரியர் வைப்பதெல்லாம் சாதாரணப்பா. அதுக்கு நீங்கள் வச்சிடாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன். கம்பெனிஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்லாம் சில கம்பெனிஸ் பார்ப்பாங்க. வேலை கிடைப்பது கஷ்டமாகிவிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் n = 1. அப்போ என்ன? n-க்குள்ளே 1 வச்சாச்சு. அடுத்து என்ன? n × 2. × என்ன பண்ணுவோம்? முதல்ல n = n × 2ன்னு மாற்றிக்கும். புரிஞ்சுதில்ல? × += அர்த்தம் கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ப்ராக்கெட்ஸும் போன கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? ஓகே, இப்போது n-க்குள்ளே என்ன இருக்குது? 1. 1 × 2 என்ன? 2. அப்போது அந்த 2 உள்ளே போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் 2 இஸ் நத்திங் பட் 1 × 2. புரிஞ்சுதா? இந்த 2க்குள்ளே என்ன இருக்குன்னா 1 × 2 தான். அந்த 1 × 2 தான் இந்த 2 மாதிரி இருக்குது. அது புரியுதானே உங்களுக்கு? இப்போது n = 3. அப்போ என்ன ஆகும்? n = n × 3. கரெக்டாக? அதுதானே இதோட அர்த்தம். n × 3. இதை நீங்கள் இப்போ 2 விதமாக எழுதலாம். n-க்குள்ளே 2 இருக்குது, ஸோ 2 × 3. ஆனால் இந்த 2ங்கிறது என்ன? 1 × 2. கரெக்டாக? அப்போ 1 × 2 × 3. புரிஞ்சுதா? உள்ளே என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சிருச்சா? ஸோ 6 தானே. அந்த 6 இப்போ இதுக்குள்ளே போயிடும். கரெக்டாக? இப்போது இதை முடிச்சாச்சு. இப்போ n = n × 4. n = n × என்னங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது? 6 × 4. இந்த 6க்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சுவலாக இந்த 6ங்கிறது 1 × 2 × 3. கரெக்டாக? 1 × 2 வந்து 3 ஆச்சு. 3 × 3 தானே இந்த 6 மாறிச்சு. ஞாபகம் இருக்கா? இதுக்கு முதல்ல என்னவா இருந்துச்சு? இது வந்து 2 × 3 இருந்துச்சு. இந்த 2 என்னவா இருந்துச்சு? 1 × 2 இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இப்படி தான் இது ஃபார்ம் ஆச்சு முதல்ல. புரியுதா இல்லையா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு? ஆனால் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. கம்ப்யூட்டர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. அது 6 × 4ன்னு போய்க்கும். பட் நான் இது எந்த லாஜிக்கில் யோசித்தேன், இது எப்படி நான் யோசித்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டாந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். புரியுது தானே நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? ஓகே, இப்போ 6 × 4. 6 × 4 என்ன? 24. அப்போ 24ங்கிறது n-க்குள்ளே போயிடும். ஓகே,
இப்போது n ஈக்குவல் டு n இன்ட்டு 5. ஸோ nக்குள்ளே என்ன இருக்குது 24. 24 இன்ட்டு 5. 5 2s are 10. அப்போ 100. 20 இன்ட்டு 5 100. 4 இன்ட்டு 5 வந்து 20. 100 + 20 120. அப்போ இது வந்து 120. ஸோ 120 வந்து nக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். அடுத்தது அலர்ட் nக்குள்ளே என்ன இருக்குது 120. அப்போ 120 அலர்ட் ஆகிடும். இவ்வளோதான். உங்களுக்கு வந்து நான் நடுவில் சொன்னது புரிஞ்சது தானே சீரியஸாகவே. அந்த 6க்குள்ளே இது இருக்குன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 120 இருக்குன்னா இந்த 120 வேறு எதுவும் இல்லை. 5 இன்ட்டு இந்த 24 கரெக்டா. இந்த 24 வேறு ஒன்றும் இல்லை. இந்த 24 வந்து 6 இன்ட்டு 4 கரெக்டா. இந்த 6 வந்து வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6 வந்து 2 இன்ட்டு 3 கரெக்டா. இந்த 2 வேறு ஒன்றும் இல்லை, 1 இன்ட்டு 2. ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 புரிஞ்சுதா. இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், இந்த லாஜிக் யோசிச்சு தான் நான் இதை பண்ணேன். புரியுதா எல்லாத்துக்குமே இது புரிஞ்சு தானே. ஏன் அபி தானே பேர், உனக்கு புரிஞ்சது தானே. தட் இஸ் ஆல்.